தளபதி விஜய் அவர்கள் நடிப்பிற்கு எண்டு கார்டு போட்டுவிட்டார். தளபதி 69 தான் அவருடைய கடைசி திரைப்படம் அப்படின்ற அறிவிப்பு வெளியாகிடுச்சு. இந்த படத்தை வினோத் சார் இயக்கிட்டு இருக்காரு. இந்த ஆண்டு அக்டோபர் 17ஆம் தேதி ரிலீஸ் ஆகுது. கூலி திரைப்படம் பாத்தீங்கன்னா, அதாவது சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த், லோகேஷ் கனகராஜுடைய கூட்டணியில உருவாகி வர இந்த படம் ஆகஸ்ட் 14ஆம் தேதி வெளியாக இருக்கு. ரஜினி சாருக்கு இந்த ஆண்டு ஜெயிலர் படத்துடைய 2ஆம் பாகமும் ரிலீஸ் ஆக உள்ளது குறிப்பிடத்தக்கது. அடுத்ததாக கமல் சாருடைய தக் லைஃப். எப்போதுமே மணிரத்னம் 40 முதல் 50 நாட்கள் ஒரு படத்தை முடித்து விடுவார். ஆனால் இந்த படத்தை மட்டும் 100 நாட்களுக்கு மேல இயக்கிட்டு இருக்காரு. இந்த படம் 90% முடிந்து விட்டதாம். ஜூன் 5ஆம் தேதி ரிலீஸ் செய்வதற்கு பிளானுமே போட்டிருக்காங்க. அடுத்ததாக நம்ம விக்ரமுடைய வீர தீர சூரன். தங்கலான் படத்திற்கு பிறகு விக்ரம் இந்த படத்தை பெரிய அளவுல எதிர்பார்த்துட்டு இருக்காரு. இந்த படம் இந்த மாத இறுதியில ஜனவரி 30ஆம் தேதி ரிலீஸ் ஆக இருக்கு. ஏற்கனவே இது பொங்கலுக்கு வரவிருந்து பின்னர் தள்ளி போயிருக்கு. அடுத்ததாக நம்ம அதிர்ஷ்டருடைய குட் பேட் அக்லி. விடாமுயற்சி படத்திற்கு முன்னாடி இந்த படம் ரிலீஸ் ஆகிவிடும் போல தெரியுது. இது இந்த ஆண்டு ஏப்ரல் 10ஆம் தேதி வெளியாகும் அப்படின்னு ஏற்கனவே அறிவிச்சிட்டாங்க. ஆனா விடாமுயற்சி கதை இன்னும் இழுவையிலேயே இருந்துட்டு இருக்கு. கடைசியாக பாத்தீங்கன்னா நம்ம சூர்யா சாருடைய ரெட்ரோ. கார்த்திக் சுப்ராஜ் சூர்யா சாருடைய கூட்டணியில உருவாகி வரும் படம் தான் ரெட்ரோ. இந்த படம் மே 1ஆம் தேதி அதிர்ஷ்வருடைய பிறந்தநாள் அன்று ரிலீஸ் ஆக இருக்கு. அதிர்ஷ்வருடைய படங்கள் வராததால அந்த நாளை கொண்டாட திட்டம் போட்டிருக்காரு நம்ம சூர்யா அவர்கள். சோ கண்டிப்பாக இதனை ஏகே ரசிகனுமே கொண்டாடுவாங்க அப்படின்னு மாதிரி சூர்யா அவர்கள் முடிவெடுத்திருக்காரா. சோ இந்த தகவலை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத கீழே உள்ள கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணிட்டு நம்மளுடைய அஜித் டாக்கீஸ் அப்படின்ற நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.